உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி புட்ஸில செக்கு கடலெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 240 விற்பனை பண்றோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க விலை கணக்கு போட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த விலை நிர்ணயம் பண்ணி, மக்களுக்கு வந்து விற்பனை பண்ணிட்டுருக்கோங்க. இத வந்து பார்த்துட்டு, சோசியல் மீடியா பதிவுல பார்த்துட்டு, எப்படி வந்து நீங்க ரூ. 240 குடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. என்னன்னா, ஒரு பதிவ பார்த்தா மட்டும் உங்களுக்கு புரியாதுங்க. நாங்க இதுக்கு முன்னாடி என்ன பதிவுகள் போட்டிருக்கோம்னு சொல்லி, நீங்க பார்த்திருந்தா மட்டும் புரியும். அதே மாரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்குறவங்களுக்கு புரியும். அதே மாரி பார்க்குறவங்க வாடிக்கையாளரா இருக்காங்க. நல்ல நல்ல பொருட்கள எங்ககிட்டயே ஆகட்டும், இல்ல வேற செக்லயாகட்டும் வாங்கி பயன்படுத்துறாங்க. ஆரோக்கியமா இருக்காங்க. எங்க நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஆரோக்கியத்துக்காக ஒரு முக்கியமான பயணங்க. அதாவது இந்த 30 வருஷமா பார்த்தீங்கன்னா, ரிஃபைன்ட் ஆயிலு, அதே மாரி வெள்ள சக்கர, அதே மாரி பிரிசர்வேட்டிவ் கலந்த மசாலா பொடி, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உணவு பொருள் தரமற்று இருக்குதுங்க. அந்த உணவு பொருள் தரமா உற்பத்தி பண்றதுக்காக தான் நாங்க வந்து இத உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிட்டுருக்கோம். அதே மாரிங்க, நாங்க வந்து கிராமத்தில சொந்த கட்டத்தில வந்து நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க தொழில வந்து நடத்திட்டு இருக்கோம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, எங்கனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப குறைந்த லாபத்தில நாங்க வந்து பியூரா வந்து மக்களுக்கு வந்து குடுத்துட்டுருக்கோம். அதுக்கான லைவ் வீடியோவும், லைவ் பதிவுகளும் வந்து நேரலையில நெறைய போட்டுருக்கோம். அந்த பதிவுல பார்த்தா மட்டும் தான் புரியுங்க. அதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்ட இப்ப பார்க்கலாங்க. பிப்ரவரி மாசம் நிலக்கடலை வாங்குனது, வெளிமாநில நிலக்கடலை வாங்குனது ரூ. 121. அது காஞ்சு வரும்போது ரூ. 129. இது வந்து 24 கிலோ ஆட்டுனதுக்கு எவ்வளோ எண்ணெய் கிடைச்சிருக்கு? 11.7 லிட்டர் கிடைச்சிருக்குங்க. இத விஷயத்த நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாரி நாங்க விலை கணக்கு போட்டு தான் நாங்க வந்து விலை நிர்ணயம் பண்றோங்க வாடிக்கையாளர்களுக்கு. இப்ப நீங்க பார்க்குற விலைக்கணக்கு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தெளிஞ்சு வரக்கு ஒரு 15 நாள் ஆயிருங்க. இது தெளிஞ்சு வரக்குள்ள அடுத்த பில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 113 ஆயிருச்சுங்க. ரூ. 113 ஆனால என்ன ஆச்சுன்னா, நமக்கு வந்து ஒரு ரூ. 15 கிடைக்கும்னு சொல்லிட்டு விலை ஏத்தலைங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 118 ஆயிருச்சுங்க. இந்த மாரி விலை இறக்கம் ஏற்றமா இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து விலை மாற்றம் இல்லாம ரூ. 240 விற்பனை பண்ணிட்டு இருக்கோங்க. இதுதான் வந்து நாங்க கடலெண்ணெய் ரூ. 240 விற்கிறதுக்கான முக்கியமான தகவலுங்க. இப்ப நீங்க பார்க்கிறது 9/3/2026 நிலக்கடலை கொள்முதல் விலை ரூ. 113. இதுக்கான விலை கணக்கு பாருங்க ரூ. 222 வந்திருக்குங்க. அப்ப நம்ம ரூ. 240 விற்பனை பண்றோங்க. அப்ப என்னன்னா, நம்ம இந்த மாரி விலை ஏற்றம், இறக்கம் இருக்கனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 240 விற்பனை பண்ணிட்டு இருக்கோங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் ஏறிருச்சுங்க. இந்த மாரி சூழ்நிலை தான் நம்ம கடலெண்ணெய் இன்னும் விலை ஏத்தாம ரூ. 240 விற்பனை பண்ணிட்டு இருக்கோங்க. எங்க உணவுப் பொருட்கள யார் வேணா, எந்த லேப்ல வேணா செக் பண்ணலாங்க. நாங்க உற்பத்தி பண்ற எந்த உணவுப் பொருளா இருந்தாலும், எந்த லேப்ல குடுத்து செக் பண்ணாலும், நாங்க வந்து சவாலுக்கு ரெடிங்க. எங்க பொருட்கள் 100க்கு 100 தரமானதா இருக்கும், ஆரோக்கியமானதா இருக்குங்க. எங்க உற்பத்திக்கு நாங்க பயன்படுத்துறது 5 ஹெச்பில இயங்கக்கூடிய இரும்பு செக்குங்க. ஸ்லோ ஸ்பீட்ல இயங்குறனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கோல்டு பிரஸ் மாரி தான் எங்க எங்க எண்ணெயும் உற்பத்தியாகி வருதுங்க. நாங்க உற்பத்தி பண்ற கல்லெண்ணெய், பனங்கருப்பட்டி நல்லெண்ணெய்ங்க, அன்சல்ஃபர் கொப்பரையில உற்பத்தி பண்ற தேங்காய் எண்ணெய்ங்க. எல்லா எண்ணெயும் இயற்கையான முறையில ட்ரம்ல ஊத்தி வச்சு 15 நாள் தெளிஞ்சு, அதுக்கப்புறம் தான் விற்பனை பண்றோங்க. வாடிக்கையாளருக்கு கலப்படம் இல்லாம சுத்தமான பொருட்கள மட்டும் தான் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுவோங்க. அப்படி எங்கனால கட்டுப்படியாகாம உற்பத்தி பண்ணி குடுக்க முடியலன்னா, நாங்க வந்து எங்க நிறுவனத்த மூடிட்டு போயிட்டே இருப்போங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.